ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் வீடியோங்க பட்டோட உங்களுக்குறத நீங்கள் பார்க்க போகிறீங்கோ. ஆமாங்கோ, இங்கே பாருங்கோ, நான் இப்படி வைக்கிறேங்கோ. எப்படி என்ன அப்போ ரியாக்ஷன் பாருங்கோ, சாரோட ரியாக்ஷன் பாருங்கோ. இங்கே பட்டை பார்த்தீங்களாங்கோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? யாரையும் நான் மோட்டிவேஷன் பண்ணல, என் இதுதான் நான் சொல்கிறேன். நான் வெளியே பார்த்தது வச்சு தான் நான் சொல்கிறேங்க. சிலர் பொய்யா பேசி வீடியோ போடுறாங்க. வீடியோவுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வைக்கிறாங்க, நாங்கள் யூடியூப்பில் சம்பாதிச்சு தான் இடம் வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியான்ட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காதுங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் லைக் அப்படியே அள்ளுதுங்க. நியாயமாக நேர்மையாக உண்மையாக பேசி போட்டோம்னா யாருமே ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதாவது நல்லதுக்கு காலம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கெட்டதுக்கு தான் காலம். அதாவது நல்லவங்க கூட கெட்டவங்களாக மாறினா தான் ஜெயிக்க முடியுமாட்டிருக்குது, ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியுமாட்டிருக்குது. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. யாரையும் நான் மோட்டிவேஷன் பண்ணியோ யாரையும் கார்னர் பண்ணி நான் சொல்லலை. நான் பார்த்த ஒரு வீடியோவில் யூடியூப்பு பார்த்ததில் அப்படி போட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டுனா எனக்கு மனசு ஷாக்காயிருச்சு. அப்படியான்ட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா விஷயம் ஒன்றும் இல்லை, வேறு டாபிக் கொண்டு போகிறாங்க. அதாவது பொய்யா பேசி போடாதான் ரீச் பண்ண முடிய மாட்டிருக்குது. உண்மையாக பேசினா ரீச் பண்ண முடியாதாட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சில இதெல்லாம் பார்த்து நம்மளும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் அப்படிலாம் கற்றுக்க மாட்டேன். அதுக்கு அந்த சண்டையை சின்ன பிள்ளை எங்கள் அப்பா அம்மா அடித்து உதச்சி தான் கொண்டு வந்துருக்குறாங்க. ஜெயிக்கிறோமோ இல்லையோ உண்மையாக பேசி தான் வீடியோ போடணும் என்னோடய டார்கெட்மெண்ட்டு. நேர்மையாக போகணும். அது கடவுள் பார்த்து நமக்கு ஒரு வழி விடுவாரும் ஒரு நம்பிக்கை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரைஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த பட்டு பையன் வாய் திறக்கலைங்க. வீடியோ ஆஃப் பண்ண பின்னாடி வாய் திறப்பாங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.